பேரண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க சேலம்ங்கிற பேக்கேஜில். அதே பேக்கேஜில் யங்ஸ்டர்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க. யங்ஸ்டர் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட்டுன்னு வச்சுருக்கீங்க. இது ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓப்பன் பண்ணியாச்சு. பேரண்ட்டிலேருந்து இவர் ஃபிக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ணுறார். அவரும் டிசைட் பண்ணிக்கிறார் ஃபிக்ஸ் மேரேஜுங்கிறத. இதான் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பேசினது. அவரோட ஒப்பீனியனும் இருக்குது, இவரோட ஒப்பீனியனும் இருக்குது அப்படிங்கிறது. கரெக்டாக? சரி, அது இருக்கட்டும். இப்போதைக்கு நான் இந்த ஃபிக்ஸ் மேரேஜை இங்கேயும் பப்ளிக்னு வச்சுக்கிறேன். இங்கே பப்ளிக்னு வைக்கிறதுனால அங்கேயும் பப்ளிக்னு வைக்கிறேன். எங்கே இங்கேயும் நான் விசிபிலிட்டியை ரெடியூஸ் பண்ணக்கூடாதுல்ல. மெத்தட் ஓவர் ரைடிங்கில் விசிபிலிட்டி ரெடியூஸ் ஆகக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இங்கேயும் பப்ளிக்னு வைக்கிறேன். சரியா? ரெண்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதனால் ரெண்டு சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால ரெண்டு கிளாஸையும் கம்பைல் பண்ணுறேன். சிடி டாக்குமெண்ட்ஸ் ஜாவா 13 ஜாவா சி பேரண்ட் டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. ஜாவா சி யங்ஸ்டர் டாட் ஜாவா அதுவும் கம்பைல் ஆகலையா? நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் லைன் நம்பர் 12. இது அன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இப்படி பண்ண முடியாதுன்னு, அதனால் அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ரெண்டையும் கம்பைல் பண்ணி ரெண்டுலேயும் எரர் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். எரர் இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சொல்லுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். முடிச்சுட்டு சொல்லுங்கள். ஆனால் ஒரு கம்பைல் சின்ன பண்ணியாச்சு மிஸ்டேக் சார். பண்ணி வச்சுருக்கேனேண்ணா. சார் நீங்கள் டி அது கம்பைல் பண்ணுங்க ஆமாங்க. பாருங்க. சரி, பரவாயில்ல, திரும்ப பண்ணிக்கலாம். யாருக்கும் வெயிட் பண்ணணுமாண்ணா? நான் கம்பைல் பண்ணி முடிச்சுட்டேன். யாருக்கும் வெயிட் பண்ணணுமா? கம்பைல் பண்ணுறவங்க மறந்துடாமல் ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் பேரண்ட் டாட் ஜாவா, ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் யங்ஸ்டர் டாட் ஜாவா, அது ரெண்டையும் கொடுத்துருங்க. மறந்துடாமல் கொடுத்துட்டு சொல்லுங்கள். இன்னும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் சொன்னோன்னே அடுத்தது போயிடலாம். பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? பேரண்ட் கிளாஸுக்கு போக போகிறேன். இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா பேரண்ட் கிளாஸுக்கு போயிடலாம். இப்போ பேரண்ட் கிளாஸுக்கு போயிட்டு இந்த இடத்துல void meet relatives அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். ஏன்னா இவர் சேலத்தில் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸும் கூட இருக்கலாம்ல. அதனால் மீட்டிங் வித் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு நான் இங்கே ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், லைன் நம்பர் 20, 21, 22, 23 தான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கிற லைன்.
டைப் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நானும் இதை டைப் பண்ணியிருக்கேன். கம்பைல் பண்ணிவிட்டேன். சொல்லுங்கள், முடிச்சிட்டு சொல்லுங்கள். கம்பல் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள். இப்போ இதே மாதிரியே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இதே மாதிரி பேரண்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டோம், கம்பைல் பண்ணிட்டோம், க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ யங்ஸ்டர் மாதிரியே இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்படியே இதை கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் என் அப்படியே கொடுத்தாச்சு. ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், இவர் சேலத்தில் இல்லை, இவர் சென்னையில் இருக்கார். யங்ஸ்டர் 2, அதாவது அந்த பேரண்ட்ஸோட 2வது பையன் இல்லை 2வது பொண்ணு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டோம். சேவ் பண்ண போகிறோம். என்னென்னு சேவ் பண்ணுறது? யங்ஸ்டர் 2. யங்ஸ்டர் 2.java அப்படின்னு சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு அதை இப்போ கம்பைல் பண்ண போகிறேன். பேக்கேஜ் மட்டும்தான் மாற்றிருக்கேன், சரியா? வேறு எதுவும் கிடையாது. ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் யங்ஸ்டர் 2.java. ஓஹோ, அங்கே யங்ஸ்டர் 2ன்னு மாற்றினா உள்ளே எல்லா இடத்துலையும் யங்ஸ்டர் 2ன்னு மாற்றணும்ல, இந்த கிளாஸ் நேம் எல்லாத்தையும். அதனால் கண்ட்ரோல் ஹெச் கொடுத்து ஃபைண்ட் யங்ஸ்டர் கொடுத்து ரீப்ளேஸ் வித் யங்ஸ்டர் 2 கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் பண்ணிடுவோம். சரியா? யங்ஸ்டர் 2 அப்படின்னு மாற்றியாச்சு. இப்போ கம்பைல் பண்ணுவோம். எரர் வரும் கம்பைல் பண்ணால். எரர் வருதா பார்த்து சொல்லுங்கள். எரர் வருது. அந்த எரர் என்ன எரர், அதை ஃபிக்ஸ் பண்ணலாமா பார்த்து சொல்லுங்கள். வெயிட் பண்ணுறேன். எரர் வருது சார். எரர் வருது. என்ன எரர் வருது?
இந்த எரர் தான் வருதா? cannot find symbol. ஏன்னு தெரியுதா? முதல் எரர், இந்த மாதிரி நிறைய எரர் வந்துருச்சுனாலே முதல் எரரை பாருங்கள், அதில் ஒரு ஐடியா கிடச்சிரும். முதல் எரர் என்ன? லைன் நம்பர் 2. லைன் நம்பர் 2ல் cannot find symbol. cannot find symbol extends parent. அதுலேயே ஒரு ஏரோ காமிச்சிருச்சு. ஆமாம், பேரண்ட்டை இதால் கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல? இவர் பேக்கேஜ் சென்னையில் இருக்கார், பேரண்ட் எங்கே இருக்காங்க? சேலம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? வேறு ஒரு பேக்கேஜில் இருக்கிற கிளாஸை யூஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? பேக்கேஜ் இம்போர்ட் பண்ண. சூப்பர், இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் சேலம் டாட் பேரண்ட் இப்படி கொடுத்துருங்க. கொடுத்து இம்போர்ட் பண்ணணும்ல, சேவ் பண்ணுங்கள். இப்போ திரும்ப ரன் பண்ணி பாருங்கள், எரர் குறையுதா, எரர் போயிருச்சான்னு பார்ப்போம். எரர் போயிருச்சு, ஒரே ஒரு எரர் தான் இருக்குது. ஏஜ் இஸ் நாட் பப்ளிக் இன் பேரண்ட், cannot be accessed from outside package. இந்த லைன் நம்பர் 28 மட்டும்தான் எனக்கு எரர் காமிக்குது. உங்களுக்கு இதே மாதிரி வருதா? கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வருது சார். டாட் ஏஜ், ஏன்னா ஏஜுங்கிறது அங்கே பப்ளிக் இல்லை, அது கிளியராக சொல்லுது. சூப்பர் டாட் ஏஜ் பப்ளிக் கிடையாதுங்க, நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. பேரண்ட்டுக்கிட்ட போய் பார்ப்போம், ஏஜுங்கிறது பப்ளிக் கிடையாதான்னு போய் பார்ப்போம். ஏஜுங்கிறது பப்ளிக் கிடையாது. இப்போ பாருங்கள், ஏஜுங்கிறது பப்ளிக் கிடையாது. ஏஜுங்கிறது பப்ளிக் இல்லைன்னா இது ப்ரைவேட்டாக, டிஃபால்ட்டாக, பப்ளிக்காக, இதை பார்த்து நீங்கள் சொல்ல முடியுமா இது என்னென்னு? லைன் நம்பர் 5 பேரண்ட் கிளாஸ் டிஃபால்ட்டாக இருக்குது. இதே ஏஜை யங்ஸ்டரில் நம்ம ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். யங்ஸ்டர் கிளாஸ் தானே இங்கே அப்படியே யூஸ் பண்ணுறோம். யங்ஸ்டரில் ஆக்சஸ் பண்ணியிருக்கோம், எரர் காமிக்கலை லைன் நம்பர் 27ல். ஆனால் இங்கே யங்ஸ்டர் 2ல் லைன் நம்பர் 28ல் அதே இது எரர் காமிக்குது. ஏன்னா இது சைல்டு கிளாஸாகவே இருந்தால் கூட வேறு பேக்கேஜில் இருக்குது. அப்போது ஒரு டிஃபால்ட் வேரியபிளோ ஒரு டிஃபால்ட் மெத்தடோ வேறு பேக்கேஜில் எந்த கிளாஸாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அது சைல்டு கிளாஸாக இருந்தாலும் அதால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த லைன் நம்பர் 28ல் எரர் காமிக்குது. இப்போ நான் சொன்னது புரிஞ்சுதுன்னா இந்த லைனை கமெண்ட் பண்ணிக்கோங்க, புரியலைன்னா கேளுங்க. புரிஞ்சுதுன்னா இந்த லைனை கமெண்ட் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுங்கள். புரியலைன்னா கேளுங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் திரும்ப போயிட்டு ஜாவா சி ஸ்பேஸ் -d youngster2.java. இப்போ எனக்கு எந்த கம்பைலேஷன் இஷ்யூவும் இல்லை. புரிஞ்சவங்க அந்த லைனை கமெண்ட் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணி எரர் ஃப்ரீ ஆயிடுச்சுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். புரியாதவங்க கண்டிப்பாக கேளுங்க. புரியல சார். யாருக்குங்க புரியல? ஓகே. இப்போது இந்த இடத்துல சூப்பர் டாட் ஏஜ் இருக்குது. இப்போ இந்த ஏஜுங்கிறது டிஃபால்ட் வேரியபிள். டிஃபால்ட் வேரியபிள்னால் என்ன அர்த்தம்? டிஃபால்ட்டுக்கு என்ன படிச்சிருக்கோம்? அதே பேக்கேஜில் இருக்கிற வேறு கிளாஸஸால் அதை ஆக்சஸ் பண்ண முடியும்னு படிச்சிருக்கோம். ஆமாவா? ஆமாம். இப்போ நீங்கள் யங்ஸ்டர் 2 வச்சுருக்கீங்க. யங்ஸ்டர் 2 அதே பேக்கேஜ்லையா இருக்குது? சென்னைன்னு வேறு ஒரு பேக்கேஜில் இருக்குது. அப்போ வேறு ஒரு பேக்கேஜிலேருந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியலை. அதான் எரர் மெசேஜ். ஆமாம், அங்கே இருக்கிற சூப்பர் டாட் ஏஜுங்கிறது டிஃபால்ட் வேரியபிள், அதை வேறு பேக்கேஜிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. புரியுதா? ஓகே சார். அப்போ அது புரிஞ்சவங்க இதை கம்பைல் பண்ணி எரர் ஃப்ரீயாக இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எரர் இல்லை சார். ஓகே, இப்படி எரர் இல்லைன்னா இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்கிறேன். யாருக்கும் வெயிட் பண்ணணுன்னா சொல்லுங்கள். இப்போது இந்த பேரண்ட் கிளாஸ்லேருந்து பேரண்ட் கிளாஸில் நம்ம இப்போ ஒரு மெத்தட் ஆட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? மீட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தடை ஆட் பண்ணோம். நல்லா பாருங்கள், இந்த மீட் ரிலேட்டிவ்ஸ் மெத்தடை
யங்ஸ்டர் 2 கிளாஸில் இருந்து இல்லை, யங்ஸ்டர்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கீங்க, அந்த கிளாஸ்லேருந்து இந்த மீட் ரிலேட்டிவ்ஸுங்கிற மெத்தடை நான் கால் பண்ண போகிறேன். இப்போ யங்ஸ்டர் கிளாஸுக்கு போயிட்டேன். யங்ஸ்டர் கிளாஸுக்கு போயிட்டு நிறைய லைன்ஸ் இருக்குது மெயின் மெத்தடுக்குள்ளே. அதில் ஒய் ஆப்ஜெக்ட் நேம் தானே, டாட் மீட் ரிலேட்டிவ்ஸ், அங்கே என்ன பேர் கொடுத்தனோ அதே பேர் அப்படின்னு கொடுக்குறேன். இது என்ன பண்ணுறேன், மீட் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற மெத்தட் எங்கே இருக்குது, பேரண்ட்டுங்கிற கிளாஸில் இருக்குது. அங்கேருந்து சைல்டாக இருக்கிற இந்த யங்ஸ்டர் அதை ஆக்சஸ் பண்ணுறாரு. புரியுதா? இது யங்ஸ்டர் கிளாஸில் இந்த லைனை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லைனை ஆட் பண்ணுங்கள். இந்த லைனை ஆட் பண்ணிவிட்டு இப்போ யங்ஸ்டர் லைன் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இதை கம்பைல் பண்ணுவோம். ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் யங்ஸ்டர் டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டேன். ஜாவா சேலம் டாட் யங்ஸ்டர் ரன் பண்ணிட்டேன். மீட்டிங் வித் ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற மெசேஜ் இங்கே எனக்கு தெரியுது. அந்த லைனை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணி ரன் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்குது, நீங்கள் பார்த்து பண்ணுறதுக்கு. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சார் ஒரு டவுட் சார், நீங்கள் யங்ஸ்டர் கிளாஸில் எது சார் அன்கமெண்ட் பண்ணீங்க? எந்த கிளாஸ்? சூப்பர் ஏஜ் யங்ஸ்டர் கிளாஸ் சார். யங்ஸ்டர் கிளாஸில் எதுவுமே அன்கமெண்ட் பண்ணலையே, கமெண்ட்டும் பண்ணல. சூப்பர் ஏஜ் அது யங்ஸ்டர் 2ல். யங்ஸ்டர் 2ல சார். ஆமாம், யங்ஸ்டரில் எதையுமே பண்ணல. வருது சார். சரி, மற்றவங்களும் பண்ணிட்டீங்களா? யாருக்கும் வெயிட் பண்ணணுமா? எக்ஸிக்யூட் ஆகுது சார். ஓகே, எக்ஸிக்யூட் ஆகுது சார். ஓகே. இப்போது அடுத்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணுறோம். லைன் நம்பர் 12 அப்படியே ஒய் டாட் மீட் ரிலேட்டிவ்ஸை காப்பி பண்ணி யங்ஸ்டர் 2க்கு போங்க. யங்ஸ்டர் 2ல் மெயின் மெத்தடுக்குள்ளே அப்படியே அந்த லைனை கொடுத்துருங்க. யங்ஸ்டர் 2ல் ஒய் டாட் மீட் ரிலேட்டிவ்ஸ் அப்படியே கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ கம்பைல் பண்ண போகிறோம். ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் யங்ஸ்டர் 2 டாட் ஜாவா. எரர் காமிக்குது மீட் ரிலேட்டிவ்ஸில். இது உங்களுக்கும் நடக்குதா? ஆமாம் சார். எல்லோரும் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எரர் வருது. இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. அதாவது டிஃபால்ட்டாக இருக்கிற ஒன்றை வேறு ஒரு பேக்கேஜிலேருந்து ஏற்கனவே டிஃபால்ட்டாக இருக்கிற வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிற மெத்தடை மீட் ரிலேட்டிவ்ஸுங்கிறது டிஃபால்ட் மெத்தட். சொந்தக்காரங்க எல்லாம் சேலத்தில் இருக்காங்க. சென்னையிலேருந்து இவர் எப்படி பார்க்க முடியும்? சேலம் போனால் தான் பார்க்க முடியும். இவர் சென்னையில் இருக்கார், அதாவது வேறு பேக்கேஜில் இருக்கார்.
வேறு பேக்கேஜ்லேருந்து இவரால் பார்க்க முடியல, cannot find symbol அப்படின்னு எரர் காமிக்குது. ஏன்னா மீட் ரிலேட்டிவ்ஸ் டிஃபால்ட் மெத்தட். கரெக்டா? இல்லை, நான் பார்க்கணும். இப்போ என்ன சென்னையில் தானே இருக்கேன், ஃபோன் பண்ணி பேசலாம்ல, வாட்ஸ்அப் கால் பண்ணலாம், வீடியோ கால் பண்ணலாம், இந்த மாதிரி லெட்ரு போடலாம், இந்த மாதிரி நான் காண்டாக்ட் பண்ணலாமே அப்படின்னு நினச்சா அவங்க அதுக்கான ரைட்ஸ் கொடுக்கணும். அப்போ அவங்க அதுக்கான ரைட்ஸை எப்படி கொடுப்பாங்க? ஓகே, நாங்கள் வேணால் இந்த ஆக்டிவிட்டியை ப்ரொடெக்டட்னு மாற்றிடுறோம். எப்படி? மீட் ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி ப்ரொடெக்டடுங்கிற கீவேர்டை சேர்த்தாச்சா? அதே மாதிரி ஏஜுக்கு முன்னாடி ப்ரொடெக்டடுங்கிற கீவேர்டை சேர்த்தாச்சா? லைன் நம்பர் 5ல் ஏஜுக்கு முன்னாடி ப்ரொடெக்டட்னும், இங்கே மீட் ரிலேட்டிவ்ஸ்க்கு முன்னாடி ப்ரொடெக்டட்னும், பேரண்ட்டில் 2 இடத்துலையும் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறத சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு சேவ் பண்ணிவிட்டு பேரண்ட்டை முதல்ல கம்பைல் பண்ணிடுங்க. கம்பைல் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு கம்பைல் ஆயிடுச்சு, நீங்களும் கம்பைல் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கம்பைல் ஆகுது சார். கம்பைல் ஆகுது சார். ஓகே, இப்போ யங்ஸ்டர் 2வையும் கம்பைல் பண்ணுங்கள். இப்போ யங்ஸ்டர் 2வை கம்பைல் பண்ணி அதுலேயும் எரர் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுலேயும் எரர் இல்லை சார். ஓகே, கம்பைல் ஆகுது சார். கம்பைல் ஆகுது. சரி, இப்போ இதை கம்பைல் ஆயிடுச்சுன்னா ரன் பண்ணி பார்த்துடலாம்ல. ஜாவா சென்னை டாட் யங்ஸ்டர் 2 மீட்டிங் வித் ரிலேட்டிவ்ஸ் வந்துருச்சா பாருங்கள். எக்ஸிக்யூட் ஆகுது சார். ஓகே எக்ஸிக்யூட் ஆகுது சார். ஓகே, அப்போ டிஃபால்ட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்குமான டிஃப்ரென்ஸை இப்போ நம்ம நோட் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட்டுக்கும் ப்ரொடெக்டடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இன்னும் ஃபுல்லாக நோட் பண்ணல, கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கோம். டிஃபால்ட் அப்படின்னா பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ் மாடிஃபையர். பேக்கேஜ் லெவல் ஆக்சஸ். ப்ரொடெக்டட்னா பேக்கேஜில் இருக்கிற யங்ஸ்டராலையும் ஆக்சஸ் பண்ண முடியுது, வேறு பேக்கேஜில் இருக்கிற சைல்டு கிளாஸ் அதாலையும் ஆக்சஸ் பண்ண முடியுது. இதை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். சைல்டு கிளாஸ் இன் அதர் பேக்கேஜ் அவராலையும் ஆக்சஸ் பண்ண முடியுது. சரி, இது 2 பண்ண முடியுது ப்ரொடெக்டடுக்கு. இப்போ 3ஆவதாக ஒன்று பண்ண போகிறோம். இது வரைக்கும் எல்லோரும் பண்ணிட்டீங்கல்ல, எல்லாரையும் ஃபாலோ பண்ண முடியுதுல்ல, யாருக்கும் வெயிட் பண்ண வேண்டாம்ல. இப்போ 3ஆவதாக ஒன்று பண்ண போகிறோம். யங்ஸ்டர் 2 அப்படியே காப்பி பண்ணி, சரியா? யங்ஸ்டர் 2 கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல், சரி யங்ஸ்டர் 2 அப்படியே காப்பி பண்ணல, கண்ட்ரோல் என் புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். எங்கே? சென்னையிலேயே. சரியா? க்ரியேட் பண்ணி
பேரண்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இம்போர்ட் சேலம் டாட் பேரண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண அப்படின்னு கொடுத்து பப்ளிக் கிளாஸ் சும்மா வேறு யாரோ ஒருத்தர், இந்த பேரண்ட்டுக்கோ இந்த ரிலேட்டிவ்ஸ்க்கோ சொந்தமில்லாத ஒருத்தர், அப்படி யாரோனே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ். நீங்கள் பழைய கிளாஸ்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணுன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணணும்னா டைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக் கிளாஸ் யாரோ அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இப்படி வச்சாச்சு. இப்போ பேரண்ட் கிளாஸில் இதை சேவ் பண்ண போகிறேன். இதை சேவ் பண்ணி கம்பைல் பண்ணிக்க போகிறேன். சேவ் பண்ணிட்டேன். கம்பைலும் பண்ணிட்டேன். நீங்களும் பண்ணிட்டு சொல்லுங்கள். கம்பைல் பண்ணியாச்சு. ஓகே, இன்னும் ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்கள். கம்பைல் ஆயிடுச்சு சார். எல்லோரும் பண்ணிட்டீங்களா? இப்போ பாருங்கள், இவர் சைல்டு கிளாஸ் கிடையாது, யாரோ ஒருத்தர், சென்னையில் இருக்கிற யாரோ ஒருத்தர். இவர் இந்த பேரண்ட் கிளாஸ் மெத்தடு, பேரண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணி பேரண்ட் பிபி ஈக்குவல்ஸ் டு நியூ பேரண்ட் அப்படின்னு இங்கே க்ரியேட் பண்ணுறார். அப்படி க்ரியேட் பண்ணி அவங்க பேரண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கால் பண்ண பார்க்குறார். இல்லை அவங்கள போய் சேர்த்துக்குவாங்களா இவரை? மீட் ரிலேட்டிவ்ஸ்னால் யாரோ ஒருத்தர் வந்தால் எப்படி உனக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ரிலேட்டிவ்ஸும் கிடையாது, நீ யாருன்னு கேட்க மாட்டாங்களா? கேட்குறாங்களா பார்ப்போம். இப்போ இந்த 2 லைன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இந்த 2 லைன் சேர்த்துருக்கேன். கம்பைல் பண்ணுறேன். யாரை கம்பைல் பண்ணுறேன்? யாரோவை தான் கம்பைல் பண்ணுறேன். எரர் மீட் ரிலேட்டிவ்ஸ் ஹேஸ் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் இன் பேரண்ட். இந்த எரர் மெசேஜ் வருதான்னு பார்த்து சொல்லுங்கள். லைன் நம்பர் 9, மீட் ரிலேட்டிவ்ஸ் ஹேஸ் ப்ரொடெக்டட் ஆக்சஸ் இன் பேரண்ட். மீட் ரிலேட்டிவ்ஸ் பார்த்து சொல்லுங்களேன். எரர் வருது சார். எரர் வருது சார். எரர் வருது சார். இதுதான் நம்மளோட லேர்னிங். ப்ரொடெக்டட் பற்றின நம்மளோட லேர்னிங் இதுதான். இதே பேக்கேஜில், சென்னை பேக்கேஜ்லேயே இருக்கிற யங்ஸ்டர் 2வால் மீட் ரிலேட்டிவ்ஸை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆனால் அதே பேக்கேஜில் இருக்கிற யாரோ அப்படிங்கிற கிளாஸால் மீட் ரிலேட்டிவ்ஸை ஆக்சஸ் பண்ண முடியல. ஏன் இந்த யங்ஸ்டர் 2 மட்டும் ஆக்சஸ் பண்ணார்? அவர் ஏற்கனவே அவங்களுக்கு சொந்தம், ஏற்கனவே அவருக்கும் அவங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது.
அதனால் எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கொடுத்துருக்கிறதுனால அவரால் போய் மீட் ரிலேட்டிவ்ஸை ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. வேறு ஒருத்தரால் பண்ண முடியல. அப்போது ப்ரொடெக்டட்னு கொடுத்தீங்கன்னா சைல்டு கிளாஸ் இன் அதர் பேக்கேஜ் ஆல் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு யாரோ ஒரு கிளாஸ் வேறு அந்த அதர் பேக்கேஜில் இருந்தால் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ டிஃபால்ட்டுங்கிறது டிஃபால்ட்டாக பேக்கேஜ் தான், அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. ஆனால் ப்ரொடெக்டட் அப்படி கிடையாது. பேக்கேஜ் லெவலும் உண்டு, பேக்கேஜை தாண்டியும் உண்டு. ஆனால் பேக்கேஜை தாண்டி போனால் சைல்டு கிளாஸால் மட்டும்தான் பண்ண முடியும். இதுதான் ப்ரொடெக்டட். சரியா? அப்போ டிஃபால்ட், ப்ரொடெக்டட், பப்ளிக், ப்ரைவேட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? இப்போ போயிட்டு ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ், இதெல்லாம் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் ஜாவா அப்படின்னு தேடுறேன். இப்போ ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ்னு போய் தேடுனா இதை பாருங்கள், ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு டயக்ராம். இந்த டயக்ராம் புரியுதான்னு சொல்லுங்கள். இவங்க மாற்றி கொடுத்துருக்காங்க ஆர்டரை. முதல்ல ப்ரைவேட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓப்பன் போர்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆர்டர் புரியுதான்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். முதல்ல ப்ரைவேட் பாருங்கள். இந்த ப்ரைவேட் எல்லாம் பாருங்கள், சேம் கிளாஸ். ஒரு ப்ரைவேட் வேரியபிள் ப்ரைவேட் மெத்தடை சேம் கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியுமா? வேறு பேக்கேஜில் இருக்கிற சப் கிளாஸால் பண்ண முடியுமா? நோ. சேம் பேக்கேஜ் வேறு கிளாஸால் பண்ண முடியுமா? நோ. அதாவது வேறு எந்த கிளாஸ்லையுமே பண்ண முடியாது. கரெக்டாக? அதுதான் ப்ரைவேட். டிஃபால்ட் அதே கிளாஸால் பண்ண முடியுமா? எஸ். அதே பேக்கேஜில் இருக்கிற வேறு கிளாஸால் பண்ண முடியுமா? எஸ். அதுக்கு சைல்டாக இருந்தாலும் சரி, நான் சப் கிளாஸாக இருந்தாலும் சரி, சப் கிளாஸாக இருந்தாலும் சரி, வேறு பேக்கேஜில் பண்ண முடியாது. ப்ரொடெக்டட் அதே கிளாஸ், அதே பேக்கேஜில் இருக்கிற சப் கிளாஸ், அதே பேக்கேஜில் இருக்கிற நான் சப் கிளாஸ், வேறு பேக்கேஜில் இருக்கிற சப் கிளாஸ், வேறு பேக்கேஜில் இருக்கிற நான் சப் கிளாஸ். பப்ளிக் எல்லாமே. இந்த டயக்ராம் புரியுதா? இதை கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன், இதுலேருந்து இட் இஸ் ரிலேட்டடான இன்டர்வியூ கொஸ்டின். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃபால்ட் அண்ட் ப்ரைவேட்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரைவேட் அண்ட் டிஃபால்ட் அண்ட் ப்ரொடெக்டட்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரொடெக்டட் அண்ட் பப்ளிக்? இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உண்டு, கேட்பாங்க. அப்போது இது படிக்கிறது மூலமாக ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இல்லை ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ், ப்ரைவேட், டிஃபால்ட், ப்ரொடெக்டட், பப்ளிக், இதனாலும் இப்போ நமக்கு தெரியும். சரியா தப்பா? இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். இது படித்தது மூலமாக நம்ம இப்போது என்கேப்சுலேஷன் படித்து முடிச்சிருக்கோம். அப்போ என்கேப்சுலேஷன் ஓரளவு ஓவர். அப்போ என்கேப்சுலேஷன் ஒருத்தருக்கு தெரியணும்னா கண்டிப்பாக அவருக்கு என்ன தெரியணும்? இன்ஹெரிட்டன்ஸ் தெரியணும். இன்ஹெரிட்டன்ஸ் தெரியாமல் என்கேப்சுலேஷனை ஃபுல்லாக படிக்க முடியாது. இன்ஹெரிட்டன்ஸ் தெரிஞ்சால் தான் அவரால் பாலிமார்ஃபிசமும் ஃபுல்லாக படிக்க முடியும். ஏன்? பாலிமார்ஃபிசமோட ஒரு டைப்பாக இருக்கிற ரன் டைம் பாலிமார்ஃபிசம், அதாவது மெத்தட் ஓவர் ரைடிங் 2 கிளாஸில் நடக்கிறது. அப்போ அங்கேயும் அவருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் தெரியணும். இப்போ பாலிமார்ஃபிசம் தெரியணும்னா கண்டிப்பாக இன்ஹெரிட்டன்ஸ் தெரியணும். பாலிமார்ஃபிசம் தெரியணும்னா கண்டிப்பாக பாலிமார்ஃபிசமில் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுற மெத்தடோட ஆக்சஸை ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால என்கேப்சுலேஷன் தெரியணும். இப்போ பாலிமார்ஃபிசம் படிக்கிறதுக்கு இந்த 2 நாலேஜும் கண்டிப்பாக வேணும், ஃபுல்லாக படிக்கிறதுக்கு. அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கும்போதும் இந்த என்கேப்சுலேஷன் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். அப்படி இல்லைனா என்கேப்சுலேஷனை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. என்கேப்சுலேஷன் இன்ஹெரிட்டன்ஸை டிபெண்ட் பண்ணியும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இப்போ நமக்கு என்னென்னலாம் தெரியும்? பாலிமார்ஃபிசம் ஃபுல்லாக தெரியும், என்கேப்சுலேஷன் ஃபுல்லாக தெரியும். தெரியுமா? இது ரெண்டுமே நமக்கு இப்போ ஃபுல்லாக தெரியும். கரெக்டாக? பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன். இன்ஹெரிட்டன்ஸில் இன்னும் இன்டர்ஃபேஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் இருக்குது, அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து அப்ஸ்ட்ராக்ஷன் ஒன்று டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் பண்ணுவோம் நம்ம. சரி.
ஆனால் அந்த ஒரு கொஸ்டின் கேட்டனே, அதுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோமா? இன்ஹெரிட்டன்ஸில் கன்ஸ்ட்ரக்டருக்கும் இன்ஹெரிட்டன்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷனுக்கு நம்ம ஆன்சர் பேசிட்டோமா? உங்ககிட்ட அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லைனா, வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோமா? என்ன டிஸ்கஷன் தெரியுமா? இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ்? an object of one class acting as an object of another class. சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்டே பேரண்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ்னு நம்ம படித்தோம். அப்போது சைல்டு ஆப்ஜெக்டே பேரண்ட் ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகிறதுனால தான் யங்ஸ்டர் ஆப்ஜெக்டை வச்சே நீங்கள் மீட் ரிலேட்டிவ்ஸை கால் பண்ணுறீங்க. சரியா? இப்போ சைல்டு இந்த டிஸ்கஷன் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு கிளாஸுங்க, இது சைல்டு கிளாஸுங்க, இது பேரண்ட் கிளாஸ். இப்போ நீங்கள் எக்ஸ்டென்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இவங்க 2 பேருமே கனெக்ட் ஆகிடுவாங்க. இப்படி கனெக்ட் ஆகிட்டாங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் போய் அந்த கிளாஸில் இருக்கிற மெத்தட், அந்த கிளாஸில் இருக்கிற வேரியபிள், ப்ரைவேட்டாக இல்லாத எல்லா வேரியபிளையும் இதனால் ஆக்சஸ் பண்ண முடியும். அது இந்த கிளாஸில் உள்ள மெத்தடையும் கால் பண்ணும், இந்த கிளாஸில் உள்ள மெத்தடையும் கால் பண்ணும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இதான் இன்ஹெரிட்டன்ஸ்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சொல்லுங்கள். இப்போ என்னோடய டவுட்டை சொல்கிறேன். சும்மா இப்போ நான் 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். பப்ளிக் கிளாஸ் அம்மா அப்பா அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். சரியா? சும்மா ஒரு டம்மியாக ஒரு கிளாஸ் சேவ் பண்ணிக்கிட்டேன். டாக்குமெண்ட்ஸ் அப்பா டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணிட்டேன். இதே மாதிரி இப்போ இந்த கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பண்ணுங்களேன். இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் டாட் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதுன்னு தெரியணும்ல. அம்மா அப்பா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு இதில் கொடுத்துரும். சேவ் பண்ணிவிட்டேன். இதை நான் கம்பைல் பண்ண போகிறேன். இப்போதைக்கு நான் பேக்கேஜ் பற்றிலாம் ஒரி பண்ணல, அதனால் நான் அதெல்லாம் கொடுக்கல. அம்மா அப்பான்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள், கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள், கம்பைல் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போ இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். இதை பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். பப்ளிக் கிளாஸ். இந்த அம்மா அப்பாவுக்கு பசங்க இருக்காங்க, அதனால் பசங்க அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் அரே ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதையும் சேவ் பண்ணிவிட்டேன். இவர் இந்த எக்ஸ்டென்ஸ் அம்மா அப்பா. சரி, இப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதை சேவ் பண்ணிட்டேன். எக்ஸ்டென்ஸ் அம்மா PASANGA டாட் ஜாவா. இப்படி கொடுத்தாச்சு. பசங்க எக்ஸ்டென்ஸ் அம்மா அப்பான்னு கொடுத்து இதையும் சேவ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கம்பைல் பண்ணிடுங்க. இப்போது இந்த பசங்க கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறேன். பப்ளிக் பசங்க அப்படின்னு நீங்களும் பண்ணுங்கள். இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் கால் ஆகும். அப்போ ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். பசங்க பிபி ஈக்குவல்ஸ் டு நியூ பசங்க அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இருக்கிற சந்தேகத்தை சொல்கிறேன்.
இந்த சந்தேகத்தை கேட்டுட்டு நீங்கள் டைப் பண்ணுறதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சந்தேகம் என்னென்னா, இந்த பிபிங்கிற ஆப்ஜெக்ட் பசங்க கிளாஸ் ஆப்ஜெக்ட், ஆனால் எக்ஸ்டென்ஸ் அம்மா அப்பான்னு கொடுத்துருக்கிறதுனால இது இப்போ 2 கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட். சரியா தப்பா? பசங்க கிளாஸுக்கு இது ஆப்ஜெக்ட், அம்மா அப்பா கிளாஸுக்கு இது ஆப்ஜெக்ட். அதனால தான் அம்மா அப்பா கிளாஸ்லேருந்து இதால் மெத்தட் வேரியபிளெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்படி நான் சொல்கிறது சரியா தப்பா? கரெக்ட் தான் சார். சரி, கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். இப்போ என்னோட சந்தேகம் என்ன தெரியுமா? அப்போது கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்? ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆன உடனே கால் ஆகும். அப்போது ஆப்ஜெக்ட் இப்போ 2 கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட்னா 2 கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகுமா? அம்மா அப்பா கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அதுவும் கால் ஆகுமா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு? இதுதான் சந்தேகம். கம்பைல் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள், அவுட்புட்டை பார்த்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நானும் பின்னாடி அவுட்புட் பார்க்குறேன். நானும் கம்பைல் பண்ணுறேன். பசங்க ஜாவா சி காட்ட மாட்டேங்குது. பசங்க டாட் ஜாவா என்ன நடக்குது? நானும் கம்பைல் பண்ண போகிறேன். எரர் system.out.printlnல செமிகோலன் மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, சேர்த்தாச்சு. கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா 2 கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகுது பாருங்கள். அம்மா அப்பா கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகுது, பசங்க கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகுது. ஃபஸ்ட்டு எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது? ஃபஸ்ட்டு எந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது? பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர். ஆமாம், அது அப்போ இதிலேருந்தே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம படிச்சிருக்கிறது கரெக்டு தான். இந்த ஆப்ஜெக்ட் 2 கிளாஸுக்கும் ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு இது பேரண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் தான் இது சைல்டுக்கு ஆப்ஜெக்ட். அதனால தான் இது கால் ஆகுது. சரி, அடுத்த டவுட். ஒருவேளை கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் நமக்கு தெரியும்ல, கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை இந்த இடத்துல அம்மா அப்பா, இந்த இடத்துல இன்ட் ஏதோ ஒரு ஐன்னு ஏதோ ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன். இப்படி ஒரு வேரியபிள் வச்சு ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம்ல. இப்படி 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்கலாம்ல. இது வந்து அம்மா அப்பா சிங்கிள் கன்ஸ்ட்ரக்டர், சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட டவுட் என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்? இப்போ நம்மக்கிட்ட 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது பேரண்ட் கிளாஸில். சேவ் பண்ணியாச்சு, நீங்களும் பண்ணிக்கோங்க. கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ ஜாவா சி பசங்க டாட் ஜாவாவையும் கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதுன்னு பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். நானும் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணிவிட்டேன், ரன் பண்ணி பார்க்குறேன். நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகுது, அந்த சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகலை. அப்போ சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆக வைக்க முடியுமா? அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்? இப்படி ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் கிரியேட் பண்ணும்போது ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் கால் ஆகும். அப்போ நான் இப்போ பசங்களில் போய் நியூ பசங்க ஆஃப் இந்த இடத்துல 5ன்னு கொடுக்குறேன்னா இப்போ ஒரு இன்டிஜர் வேரியபிள் தானே பாஸ் பண்ணுறேன். இப்போ எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்? இல்லை இப்போ எரர் காமிக்குமா? ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.
இந்த இடத்துல ஒரு வேரியபிள், அங்கே இன்டீஜர் கொடுத்துருக்கிறதுனால, இங்கே இன்டீஜர் கொடுத்துருக்கிறதுனால இங்கேயும் இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறோம். எது கால் ஆகுதுன்னு பார்த்து சொல்லுங்கள். நானும் கம்பைல் பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் ஆயிருக்கு. எந்த கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் ஆயிருக்கு? இப்போ ஜாவா சி பசங்க டாட் ஜாவான்னு கொடுக்குறோம். எரர் லைன் நம்பர் 5. லைன் நம்பர் 5 பார்த்தாலே தெரியுது, கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர் பசங்க இன் கிளாஸ் பசங்க கேனாட் பி அப்ளைட் டு கிவன் டைப்ஸ். ஆமாம், இப்போ இந்த பசங்க கிளாஸில் இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வேணும்ல. இப்போ இதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பசங்க கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கணுமா கூடாதா? இந்த ஆர்குமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான். ஆனால் பாஸ் பண்ணியிருக்கிறது ஒரு ஆர்குமெண்ட் இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஆர்குமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்மக்கிட்ட இல்லை. அது தெளிவாக சொல்லிடுது. ரெக்யர்ட் நோ ஆர்குமெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன்டீஜர். எனக்கு நோ ஆர்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்களே, அப்படின்னா இப்போ இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும், இந்த இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சூப்பர். இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரும் க்ரியேட் பண்ணணும். பப்ளிக் பசங்க, இந்த இடத்துல நான் சும்மா இன்டீஜர் ஜே ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏதாவது கீழே கொடுத்துருக்கிறதே காப்பி பண்ணி மேலே மாற்றிக்கலாம். இதே காப்பி பண்ணி இங்கே கொடுத்துருவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் இந்த கன்ஸ்ட்ரக்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பசங்க கிளாஸ் சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? சேவ் பண்ணியாச்சு. இப்போ போய் கம்பைல் பண்ணி பார்க்க போகிறேன். ஜாவா சி பசங்க டாட் ஜாவா. எரர் போயிடுச்சு. சரி, எரர் போயிடுச்சு, ஓகே. இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ என் டவுட்டை சொல்கிறேன். இப்போது எனக்கு எந்த அவுட்புட் வரும்? ஏன்னா இங்கே நான் 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அம்மா அப்பாவில் 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. எந்த கன்ஸ்ட்ரக்டரோட அவுட்புட் எனக்கு வரும்? அதாவது எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்? நீங்களும் இதே மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுங்கள். கம்பைல் பண்ணோடனே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். ஜாவா பசங்க எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது? பேரண்ட் கிளாஸில், அதாவது அம்மா அப்பா கிளாஸில் எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது அதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள். இங்கே சிங்கிள் ஆர்குமெண்ட் கால் ஆகுது, அங்கேயும் சிங்கிள் ஆர்குமெண்ட் கால் ஆகுதா பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எனக்கு இதான் அவுட்புட் வருது. அங்க டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் சார் வருது. அங்கே 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகுது. கரெக்ட். எல்லாருக்கும் இப்படி தான் வருதா? ஆமாம் சார். இல்லையே, நான் அங்கே ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று வச்சுருக்கேனே, அந்த சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. ஆனால் அது நடக்கலையே. அப்போ நான் சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரையே கால் பண்ண முடியாதோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. இந்த சந்தேகம் சரியா? சைல்டு கிளாஸில் இருக்கும். சைல்டு கிளாஸில் அது கரெக்டாக சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிடுது, அவுட்புட்டை பார்த்தா தெரியுது. ஆனால் பேரண்ட் கிளாஸில் சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணலை. ஆனால் என்னோடய எதிர்பார்ப்பே பேரண்ட் கிளாஸ்லேயும் அது சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணுங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பு சரியா தப்பா? இல்லை இது நடக்கணும், இதுக்கான ஒரு ப்ரொவிஷனாவது எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறது சரின்னு சொல்லலாமா? சரிதான் சார். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ விட்டோம்னா 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. இல்லை நான் சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும்னா இப்போ கன்ஸ்ட்ரக்டரை எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணலாம். எக்ஸ்பிளிசிட் கால்னால் என்னது? நம்மளாவே கால் பண்ணுறது. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸ்பிளிசிட் காலில் இல்லை. இப்போ இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் இம்ப்ளிசிட் காலில் இருக்குது. இம்ப்ளிசிட் கால்னால் என்னது? இம்ப்ளிசிட் கால் அப்படின்னா அதுவாகவே கால் பண்ணுறது. அதுவாகவேனா கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்டே போய் தனக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுது. இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் முடிவு பண்ணணும் எந்த கன்ஸ்ட்ரக்டருங்கிறத நானில் முடிவு பண்ணணும். நான் அதுக்காகவே
இந்த சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை உருவாக்கிட்டு வெயிட் பண்ணுறனே, ஆனால் நீங்கள் இதை போய் கால் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம். சரி, முதல்ல ஒரு ஷார்ட்கட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ இது இருக்க போய் தானே இதை கால் பண்ணுது, இது இருக்க போய் தானே இதை கால் பண்ணுது. இதை டெலீட் பண்ணிட்டோன்னா ஃபோர்ஸ்ட் இருக்கிற ஒரே கன்ஸ்ட்ரக்டரை தான் அது கால் பண்ணி ஆகணுமோ அப்படிங்கிற நெருக்கடி. சேவ் பண்ணுறேன். தெரியல, ஏதாவது இஷ்யூ கூட வரலாமா, இல்லை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கே எடிட் பண்ணியிருக்கோம்? அம்மா அப்பாவில். அப்போது ஜாவா சி அம்மா அப்பா டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஜாவா சி பசங்க டாட் ஜாவா constructor in cannot be applied to given types, required integer found no arguments அப்படின்னு காமிக்கும். இந்த இடத்துல நம்ம இந்த 5 கால் பண்ணும்போது அது கஷ்டப்படுது, போய் இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண முடியாமல். இப்படி உங்களுக்கும் எரர் மெசேஜ் வருதா, இல்லை உங்களுக்கு அவுட்புட் வருதா, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற ஒரு 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிவிட்டு 2 கிளாஸையும் கம்பைல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரி, அப்போ நம்ம சரி அப்போ டெலீட் பண்ணது தப்பு போல். சரி, அதை விட்டுருவோம். டெலீட் பண்ணதை திரும்ப கண்ட்ரோல் செட் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி அம்மா அப்பா டாட் ஜாவா கம்பைல் ஆகிடுச்சு. ஜாவா சி பசங்க டாட் ஜாவா கம்பைல் பண்ணிட்டேன். ரெண்டையும் கம்பைல் பண்ணி எரர் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் அவுட்புட்டும் இப்போ ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஜாவா ஜாவா பசங்க அப்படின்னு கொடுத்து அவுட்புட்டும் பார்த்தாச்சு. இப்போ தான் எக்ஸ்பிளிசிட்டாக எப்படி கால் பண்ணுறதுங்கிறத கற்றுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது, அம்மா அப்பா கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது, அதான் அவுட்புட்டில் தெரியுது. அம்மா அப்பா கிளாஸில் இருக்கிற சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகலை. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? கரெக்டாக, அதுக்கு எக்ஸ்பிளிசிட் கால். ஸோ அதுக்கு திஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம திஸ் படிச்சிருக்கோம். இப்போ பண்ணுறது திஸ் ஆஃப். இது ஆஃப்னு வாசிப்பாங்க. இந்த இடத்துல நான் சும்மா 10 அப்படின்னு ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். செமிகோலன். இப்போ திஸ்னா என்ன படித்தோம்? திஸ்னா என்ன படித்தோம்? கரண்ட் ஆப்ஜெக்ட். கரண்ட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? நியூ கொடுத்து நியூன்னு டைப் பண்ணி கிளாஸ் நேம் கொடுத்துருவீங்க. கரெக்டாக? இப்போ பேரண்ட்னா பேரண்ட்டுன்னு கொடுத்துருவீங்க. இப்படி ப்ராக்கெட்ஸ் கொடுத்து இப்போ 10ன்னு பாஸ் பண்ணால் இது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. இந்த திஸ் ஆஃப்ங்கிறது இந்த நியூ பேரண்ட் ஆஃப் 10ன்னு கொடுத்தா, அதாவது நியூ அம்மா அப்பா ஆஃப் 10ன்னு கொடுத்தா என்ன பண்ணுமோ அதை இந்த திஸ் ஆஃப் பண்ணும். புரியுதா? இப்படி கொடுத்து பாருங்க. சொல்லுங்க, இப்படி கொடுத்து பாருங்க. இது இல்லை, இந்த திஸ் ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா இது எக்ஸ்பிளிசிட் கால். ஒரு கிளாஸில் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும் அப்படின்னா இப்படி எக்ஸ்பிளிசிட் கால் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். நீங்கள் எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் வேணும்னு நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்டரை நினைக்கிறீங்களோ அந்த கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் கால் பண்ணலாம் இப்படி ப்ராக்கெட்ஸ் கொடுத்து. அப்போ திஸ்ஸுங்கிறது கரண்ட் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரை இப்படி கால் பண்ணும். இப்படி எந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்தும் எந்த கன்ஸ்ட்ரக்டரை வேணாலும் கால் பண்ணிக்கலாம். இப்படி கொடுத்து இப்போ சேவ் பண்ணிட்டேன். நான் கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ அம்மா அப்பாவை தானே எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ எத்தனை கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது பாருங்கள். 3 கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது பாருங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணுறீங்களா? இப்படி கொடுங்க. இப்படி கொடுத்துட்டு இதை கம்பைல் பண்ணுங்கள். பசங்க கிளாஸை ரன் பண்ணி அவுட்புட் கன்ஃபார்ம் பண்ணலாம்.
இப்போ நான் சூப்பர் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன். அப்போ சூப்பர் கிளாஸ்க்கு சூப்பர் இந்த பேரண்ட் சைல்டு கிளாஸில் இருந்து சூப்பர்னு கொடுத்தா போதும். நீங்கள் கேட்குறது இப்போ நீங்கள் சொல்கிறதில்ல அதுக்கு தான். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே எத்தனை ஆர்குமெண்ட் இருக்குது? 0 ஆர்குமெண்ட். அப்போ 0 ஆர்குமெண்ட்டில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் காலம். ஒருவேளை உள்ள ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ எந்த ஆர்குமெண்ட் இருக்கோ அந்த ஆர்குமெண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். சூப்பர் கிளாஸில் கால் ஆகும். இப்போ இதை சேவ் பண்ணுவோம். இதை சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். அடடா. கம்பைல் பண்ணிட்டேன். ஓகே. சேவ் பண்ணிட்டேன். நாங்கள் சேவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். அம்மா அப்பா சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், பசங்க கிளாஸ் சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் 2 வருதா பாருங்கள். இப்படி கொடுத்தா வருது சார். இப்போ நீங்கள் இது கொடுக்காத வரைக்கும் அங்கே இருக்கிற டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் காலாச்சு. கரெக்ட். அதாவது டிஃபால்ட் இல்லை, இது 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் காலாச்சு. இந்த சூப்பர் ஆஃப் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது கால் ஆயிருக்கு. கரெக்டாக? இப்போ இது வரைக்கும் சொன்னதில் உங்களோட கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நோ ஆர்குமெண்ட்டு தான் இதுக்கு முன்னாடி கால் ஆகிட்டு இருந்தது. இல்லை எனக்கு நோ ஆர்குமெண்ட்டோடு சேர்ந்து இந்த சிங்கிள் ஆர்குமெண்ட்டும் கால் ஆகணும்னு நினைக்கும் போது அப்போ சிங்கிள் ஆர்குமெண்ட் கால் பண்ணுறதுக்கு ஒரு சாய்ஸ் இப்படி இருக்குங்கிறத காமிச்சோம். ஓகே. இப்படி சில சமயத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுவாங்க, ஏதாவது வேல்யூ ஆர்குமெண்ட்லாம் பாஸ் பண்ணி. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் இது பயன்படும் நமக்கு. ஓகே சார். சரியா? இல்லை எனக்கு இந்த 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரே கால் ஆக வேண்டாம், அது எதுக்கு எனக்கு, நானே இப்போ அடுத்த டவுட்டு சொல்கிறேன் பாருங்கள். நானே இங்கே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் எனக்கு பேரண்ட் கிளாஸ்லேயும் ஆர்குமெண்ட் பாஸ் ஆகிருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் ஆகணும், 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரே எனக்கு கால் ஆகணுங்கிற தேவையில்லை அப்படின்னு ஒருத்தர் நினச்சாருன்னா அப்போ அவர் எந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகணுங்கிறத இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லிடுறார். எக்ஸ்பிளிசிட்னா வெளிப்படையாக சொல்லிடுறார். எனக்கு சூப்பர் கிளாஸில் இந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன், இதுக்கான கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிடுங்க அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லிடுறார். அவர் ஓப்பனாக சொன்னதுக்கு பிறகு அங்கே இருக்கிற 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணக்கூடாதுல்ல, அந்த சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை தானே கால் பண்ணணும். கரெக்டா? அதனால தான் நீங்கள் பார்க்குற அவுட்புட்டில் சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அவுட்புட் வருது. இப்போ 0 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வரல. புரியுது சார். இது ரொம்ப நல்ல ஏரியா. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. இப்போ நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கிறதுல இருக்கிற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், இந்த சாப்டரில் இருக்கிற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்கிறதெல்லாம் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் நல்ல ஏரியா. இப்போ நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இந்த டாபிக்ஸில் நம்ம பேசியிருக்கிறதுல டிஃபால்ட் அண்ட் ப்ரொடெக்டட். இப்போ இன்டர்வியூவில் அவங்க உங்களை எவ்வளோ சீக்கிரம் இன்டர்வியூ பண்ணலாங்கிறத ட்ரை பண்ணுவாங்க. அவங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் இதை கேட்டுட்டோன்னா ஒருத்தருக்கு இந்த ரெண்டுலேயும் கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஈஸியாக ஒருத்தரை கண்டுபிடிச்சிடலாம் அவர் கிளாரிட்டியோடு இருக்காரா இல்லையா. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன், ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன், திஸ் அண்ட் சூப்பர் சொல்லியிருப்பேன். இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் implicit constructor call, explicit constructor call. implicit constructor callங்கிறது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது கன்ஸ்ட்ரக்டரே கால் ஆகுது. எக்ஸ்பிளிசிட்டுங்கிறது நம்ம கால் பண்ணுறது. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் அண்ட் திஸ் ஆஃப், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சூப்பர் அண்ட் சூப்பர் ஆஃப். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களோட பிளாக்லேயே எழுதுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் சொல்லுங்கள்.
திஸ் ஆஃப்ன்றது மெத்தடும் கால் பண்ணுமா சார்? நார்மல் கால் மெத்தட். பண்ணும். மெத்தடை திஸ்ஸு தான் மெத்தடை கால் பண்ணும். திஸ் ஆஃப்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணும். ஓகே சார். இது கன்ஸ்ட்ரக்டர் காலிங். இப்போ இதில் நான் சொல்லாமல் விட்ட ஒரு ஏரியாவை சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போது இப்படி கொடுத்துருக்கோம்ல, ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனையை காமிக்கிறேன். இந்த லைன் நம்பர் 11 கட் பண்ணிட்டேன். லைன் நம்பர் 12 11க்கு கொண்டு வந்துட்டேன். லைன் நம்பர் 11 திரும்ப 12க்கு கொண்டு போயிட்டேன். ஏதாவது தப்பா? ஏதாவது பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்கோமா? இடம் மாற்றிருக்கோமா? இப்போ பாருங்கள், எந்த கிளாஸில்? பசங்க கிளாஸில். ஜாவா சி பசங்க டாட் ஜாவா. எரர். கால் டு சூப்பர் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன் கன்ஸ்ட்ரக்டர். நீங்கள் சூப்பர் கிளாஸில் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணுறீங்கன்னா அதை தான் நீங்கள் முதல்ல பண்ணணும். அப்படி இல்லைன்னா எரர். மெத்தடோட டெஃபினிஷன்லேயோ கன்ஸ்ட்ரக்டர் டெஃபினிஷன்லேயோ அதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டர் காலிங்லாம் இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா எரர். இதே தான் இங்கேயும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல திஸ் ஆஃப் இருக்குல்ல, இதை அப்படியே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி இங்கே கீழே கொண்டு போயிட்டோம். ஒன்றும் பண்ணல, பெரிய சேஞ்செலாம் கிடையாது, இவ்வளோதான். சேவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே போயாச்சு. ஜாவா சி அம்மா அப்பா டாட் ஜாவா. எரர். கால் டு திஸ், மேலே கால் டு சூப்பர், இங்கே கால் டு திஸ் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இன் கன்ஸ்ட்ரக்டர். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை அது ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் தேடி பாருங்கள். ஏங்கிறதுக்கு நான் இப்போதைக்கு ஆன்சர் பண்ணலை. நீங்கள் தேடி பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு அது புரியலை, அது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். சரியா? இது பார்த்துட்டு வாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது, இந்த டிஸ்கஷனோட என்கேப்சுலேஷனை முடிச்சிட்டோம். இன்ஹெரிட்டன்ஸில் முன்னாடியே கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், இன்னும் கொஞ்சம் இன்ஹெரிட்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டரை நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அப்போ கன்ஸ்ட்ரக்டரையும் நம்ம முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட. அதில் ஏதாவது 1-2 சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வேணால் அண்டர் டிஸ்கஷனுக்கு இருக்கலாம். அது நீங்கள் என்னென்ன டவுட்ஸோடு வரீங்கிறத பொறுத்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்கிறது மீதி டாபிக்ஸ்லாம். அப்ஸ்ட்ராக்ஷன் பெரிய லெவலில் பெண்டிங் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸில் இருக்கிற மீதி அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. அப்போ நாளைக்கு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது கொஸ்டின் இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம்.